ஷேய் ஏப்பா 4 வீலர் 2 வீலர் இப்போ வேனு கீனு அடித்து ஓட்டம் 2ஆம் நம்பருக்கு பூட்டு போடணும்ல. 2ஆம் நம்பருக்கு வண்டியை அப்படியே கேட்டால் போட்டு 10 வண்டி நான் ஓட்டி நிப்பாட்டியிருக்கேன். என் பொண்டாட்டி என் மோரே பாரு, உழைப்பு இல்லாமல் கண்டார வழி மக்கள் உழைப்பே கிடையாதுப்பா. பேப்பர் வச்சு விளையாடுதான். பொண்டாட்டிலாம் அப்படியே பட்டு மெத்த மாதிரி விரித்து போட்டு படு. நான் வெளியே போய் 2ஆம் நம்பரை பார்த்துட்டு வரேன். அங்கே நக்க மாட்டான். அது சாப்பிட்டு உண்ணி போய் எதோடா சொறிவோம்னு அலையும். எப்படிடா கண்டார வழி மக்கள் உழைச்சி சாப்பிட்டு குடும்பத்தோடு ஒழுங்கா போ. இருக்கிற இடம் ஆடை இப்படி கொடுத்துருக்காரு. இதில் பெரிய இவன் பல கோடி வச்சுருப்பான். இந்த வேலை பார்க்க போகிறவன் மோலாளிமா. யாரா மோலாளி? கண்டார ஒளிமனை. ஒரு பேப்பர் 2ஆம் நம்பர் பேர் வச்சுட்டு மோலாளி குறுக்கெலும்பு ஒடிச்சோல ஏலே சொல்லுவான். கீழே உள்ளவன் ஏலே முட்டா பேலே அன்னைக்கு அடிக்கல சொல்லுவான். அடி கொடுப்பார்ல அண்ணன் ஐயா. ஏலே கண்டார ஒளிமனை எங்களை மாதிரி தான். நீ என்னடா மோலாளி? கண்டார ஒளிமனை உழைச்சி தின்றா உன் பொண்டாட்டியை கூட்டு போய் இவன் சொல்லுவான். ஒன்றுமே இல்லாத வீடு விவசாயம் கொஞ்சம் வச்சுருப்பான்ல அவன் சொல்லுவான். எல்லாம் உருகிட்டாரா? கோமணத்தோடு உருகிட்டாரா? அடி கொடுத்தாரா? அடி கொடுக்காரா? ஒருத்தன் குறுக்கெலும்பு ஒடிக்கல அப்படியே ஆடிக்கிட்டே போவோம். இப்போ விரட்டுன்னு போகிறான். குடுப்பில் அப்படியே ஆடிக்கிட்டே போவோம். அதான் அந்த 10 சட்டத்தில் எத்தனை அடி கொடுக்கணும்னு அப்போ தான் கொடுப்பார். 10 சட்டத்தில் லாயர்லாம் புரிஞ்சுக்கப்பா. விளையாட்டுக்கு கொட்டு மேலே அடிக்கார் கைலாசத்தில் நினச்சிக்கிட்டு அலையாத. கவர்மெண்ட் லாயரு கீழே வழக்கறிஞர்கள் ஆணும் பெண்ணும் ஆடாதீங்கப்பா கணக்கு போட்டார். இப்போ எல்லாம் பூட்டுதார். எல்லாம் ஆஃபீஸெலாம் வச்சுருப்பான். ஆஃபீஸில் நாங்கள் வீல் சேரில் உட்காந்துருக்கோம். வாங்க அப்படின்னு எல்லாம் அனைத்தும் பூட்டியாச்சு. நாங்கள் 3 பேருமே பூட்டிட்டோம். திண்டுக்கல் பூட்டு, சைனா பூட்டு, கோத்தாரி பூட்டு. புரியுதா? இனியும் ஆஃபீஸில் வச்சுருக்க, வழக்கறிஞர் வச்சுருக்க, வழக்கு ஆடுற வெளியே வரவன் போகிறவன் பூரா ஒன்றை பார்க்க வரதான் அவனும் ஆஃபீஸ் வச்சுருக்கான். பூரா ரோட்டு காட்டில் அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி வச்சுருக்கான். எப்பா பூரா உயிர் பலிக்கு ஒரு கடை, சைவத்துக்கு ஒரு கடை, அசைவத்துக்கு முளத்துக்கு ஒரு கடை வச்சுருக்கான். முளத்துக்கு மீன் வரத்துக்கு கொடுக்குற ஒரு கடை. கண்டார ஓலிமான உனக்கு வயிற்றுக்கு என்னடா கொடுத்துருக்காரு? உயிர் இருக்கிற இடம் கொடுத்துருக்காரு. ஆடை மூடிட்டு பையான் படுக்கவா விரிச்சிட்டாலே. இப்போ ராணுவ உட்பட வரையில் விரி பார்ப்போம். 2 கவட்டுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு 4 குடும்பு கசக்கி விட்ருவான். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். எல்லாம் நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு கேட்டுக்கோப்பா. பலாக்கி வச்சுருக்கான். வெளியில் உள்ள கணக்கு தான் இப்போ ஓடிக்கொண்டே இருக்குது. இன்னும் நீதிமன்றத்தில் எப்படி ஆடிட்டு வரான்? வீசிக்கிட்டு வெளியில் தப்பு பண்ணிட்டு உள்ளே ஆடிட்டு வரானா? அவனும் 2 கப்பை பிளந்துக்கிட்டு கசைக்கு லட்சிட்ட குடுறான் பாரு. அந்த கணக்கு வேறு தான் எடுப்பார். இப்போ உள்ள வழக்காடுதில்ல ஐயா தான் எடுப்பார். கடவுள் தான் எடுப்பார். இப்போ நாங்கள் 3 பூட்டு தான். திண்டுக்கல் பூட்டு, கோத்தாரிச்சி பூட்டு, சைனா பூட்டை பூட்டியாச்சுன்னா கடைக்காட்டுக்கு ரோட்டு காட்டில் விரித்து ஆடுதானா? வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, பேண்ட்டு சட்டை, அவள் சுடிதார் மாட்டி போவா, சேலையை மாட்டிட்டு போவா, பேக்க தொங்க. ஐயோ காமுட்டா கழுதியா. எப்பா நீதிமன்றத்தில் கேட்டுக்கோங்கப்பா என்ன கூத்து நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? கூத்து பயங்கரமான கூத்து. 4 வீலரில் தூக்கிட்டு போவான் ஆணையும் பெண்ணும். 2 வீலரில் தூக்கிட்டு போவான். பூரா மலங்காட்டுகளை பூரா பாலாக்கி வச்சுருக்கான். மேற்கு தொடர்ச்சி மலையை பூரா அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். அப்போ இது என்ன செய்யணும்? அப்போ இவர் என்ன செய்வார்? அடைச்சி விட்டுக்கிட்டு கசி கொடுவார்ல. புரிஞ்சுக்கோங்கப்பா நீதிமன்றம் கோர்ட்டில் முக்கால்